வணக்கம். இன்னைக்கு நாம கேரட் ஹில் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதை விளக்க பதிவை தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டான ஒரு சாஃப்டான ட்ரீமி ஸ்டோரி புக் உலகத்துக்குள்ள நாம போக போறோம். இந்த கதையோட ஹீரோ பென்னி அப்படிங்கிற ஒரு சின்ன பஞ்சு போன்ற முயல். பென்னிக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பர்ஃபெக்டான கேரட் கேக்கு சுடணும் அப்படிங்கிறது தான். இது வெறும் கேக் செய்யற கதை மட்டும் இல்லைங்க. விடாமுயற்சி, அப்புறம் நம்ம தோல்விகளை பார்த்து நாம எப்படி சிரிக்கிறது அப்படிங்கறத பத்தின ரொம்ப அழகான ஒரு பதிவு. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். பென்னி ஒவ்வொரு நாள் காலையிலயும் எழுந்த உடனே ரொம்ப உற்சாகமா ஒரு விஷயத்த சத்தமா கத்துவான். இன்னைக்கு தான் நான் ஒரு பெர்ஃபெக்டான கேக்க சுட போறேன் அப்படின்னு கத்தும்போது அவனோட உற்சாகம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, அவனோட பஞ்சு போன்ற காதுகள் நேரா மேல சிலிர்த்து நிற்கும். அந்த வேகத்துல அவனோட உணவுக்கு இன்னும் தற்செயலா கீழே விழுந்துரும். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாள் காலையிலயும் இது நடக்கும். ஆனா அவனோட அந்த உற்சாகம் மட்டும் ஒரு துளி கூட குறையவே இல்ல. இப்போ பென்னியோட முதல் முயற்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அவனோட அந்த பெரிய ஆரஞ்சு நிற உருண்டைய பத்தி தான் இப்ப பேச போறோம். பென்னி ரொம்ப ஆர்வமா ஒரு சின்ன ஷெஃப் தொப்பியெல்லாம் போட்டுட்டு எல்லா பொருட்களையும் ஒன்னா சேர்த்து அவன் ஆன் செஞ்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு பும் அப்படின்னு ஒரு பெரிய சத்தம். இந்த ரெண்டு படத்தையும் கொஞ்சம் பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது பென்னி ஆசைப்பட்ட அந்த அழகான பொன்னிற கேரட் கேக். ஆனா வலது பக்கம் அவன் செஞ்ச அந்த கேக்கு எப்படி இருக்கு பாருங்க. தொப்பி போட்ட ஒரு உருகி போன பூசணிக்காய் மாதிரி ஒரு பெரிய ஆரஞ்சு உருண்டை. நாம எதிர்பார்க்கறதுக்கும் நிஜமா நடக்கிறதுக்கும் இடையில உள்ள அந்த வேடிக்கையான முரண்பாட்டை இது ரொம்ப அழகா காட்டுது இல்லையா? இத பார்த்துட்டு அவனோட பக்கத்து வீட்டுக்காரரான திருமதி முள்ளம்பன்றி ஒரு வேடிக்கையான கேள்வி கேக்குறாங்க. பென்னி, அது ஒரு கேக்கா அல்லது தூங்கிட்டு இருக்கிற தேரையா அப்படின்னு. சாதாரணமா யாராவது இப்படி கேட்டா நமக்கு கோபம் வரும், இல்லனா சோகமாயிடுவோம். ஆனா பென்னி என்ன பண்ணான் தெரியுமா? அவன் கொஞ்சமும் ஃபீல் பண்ணல. மாறாக தன் தோல்வியை பார்த்து அவனுக்கு அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு. அவன் சிரிச்ச சிரிப்புல உட்கார்ந்துட்டு இருந்த நாற்காலியில இருந்து கீழே உருண்டே விழுந்துட்டான். அடுத்து செய்முறைய சரியா படிக்கிறது, மாவை தட்டி விடுறது, இதுதான் நம்ம அடுத்த பகுதி. இந்த இடத்துல தான் பெண்ணியோட உண்மையான குணமே வெளியே வருது. இவ்வளோ பெரிய தோல்விக்கு அப்புறமும் அவன் சோகமா உட்கார்ந்துடல. மூக்குல இருந்த மாவை தட்டி விட்டுட்டு நிமிர்ந்து நின்னு, நான் மறுபடியும் ஒரு முறை முயற்சி பண்ணணும், ஒருவேளை இந்த முறை ரெசிபியை சரியா படிக்கணும் போல அப்படின்னு அவனே சொல்லிக்கிட்டான். நேரா லைப்ரரிக்கு போய் அடிக்கடி தவறு செய்யும் விலங்குகளுக்கான கேக்குகள் அப்படிங்கிற புத்தகத்தை எடுத்து ஒரு சின்ன குறிப்பை கூட விடாம ரொம்ப கவனமா படிச்சான். சரி, அடுத்து என்ன ஆச்சு? வேடிக்கையான பேக்கிங் தோல்விகள் மற்றும் அந்த சந்தோஷ நடனத்தால் வந்த ஆபத்தை பத்தி பார்க்கலாம். பென்னியோட இந்த சுவாரஸ்யமான பேக்கிங் பயணத்தை இந்த டைம் லைன் ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. முதல் பாயிண்ட்ல அந்த உருகிய பூசணிக்காய் கேக், ரெண்டாவது பாயிண்ட்ல அடுத்த நாள் அவன் சரியா கேக் செஞ்ச சந்தோஷத்துல ஒரு நடனம் ஆடுனா, அந்த ஆட்டத்துல மேஜையாடி கேக் தட்டிலிருந்து நழுவி நேரா போய் அந்த வழியா போன திரு ஆந்தையோட தலையிலேயே விழுந்துடுச்சு. இது எவ்வளோ பெரிய விபத்து! ஆனா கடைசியா அவன் எப்படி மூணாவது பாயிண்டான அந்த பொன்னிற கேரட் கேக் வெற்றி அடைஞ்சான் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். தலையில கேக்கோட நின்ன திரு ஆந்த என்ன சொன்னாரு தெரியுமா? பென்னி, நான் கேக் தொப்பிய ஆபர் பண்ணலையே அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலைமையில வேற யாரா இருந்தாலும் பயந்து போய் அழுதுட்டே சாரி கேட்டிருப்பாங்க. ஆனா பென்னியோ ஆந்தையோட தலையில இருந்த கேக்க பார்த்து அடுத்த 10 நிமிஷத்துக்கு நிறுத்தாம சிரிச்சுக்கிட்டே இருந்தான். தவறுகள்ல இருந்து கத்துக்கிறது மூலமா எப்படி அந்த சரியான பொன்னிற கேக்க உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஊர்ல இருக்கிற விலங்குகள் எல்லாம் பென்னி இனிமே கேக் செய்யறதை நிறுத்திடணும் அப்படின்னு கிசுகிசுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பென்னி ரொம்ப சத்தமா ஒவ்வொரு தவறும் தனக்கு புதுசா ஒன்ன கத்து கொடுக்குதுன்னு சொன்னான். இந்த ஸ்டெப்ஸ பாருங்க. ஆடுனா அந்த மேஜையை சரி பண்ணா, ஃப்ராஸ்டிங்லே தண்ணிய குறைச்சான், முக்கியமா அவன் சிரிக்கிறத நிறுத்தவே இல்ல. தன்னோட வேடிக்கையான தோல்விகளை ஒரு சூப்பரான தீர்வா அவன் மாத்துனான். இப்படி பென்னி எத்தனை முறை முயற்சி பண்ணான் தெரியுமா? சரியா 7 முறை. ஆமாங்க, 7வது முறையா அவன்ல இருந்து அந்த கேக்கை எடுத்தப்போ அது அவன் கனவு கண்ட மாதிரியே ரொம்ப அழகான பஞ்சு போன்ற பொன்னிறமான கேரட் கேக்கா இருந்துச்சு. அந்த கேக்ல இருந்து வந்த வாசனை காத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தையே பரவ விட்டுச்சு. அந்த அழகான கேக்க ரொம்ப கவனமா கிராமத்து கண்காட்சிக்கு எடுத்துட்டு போனா, நடுவர் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேரட் ஹில்லின் சிறந்த கேக் பென்னி த பன்னிக்கு தான் சொந்தம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அங்க இருந்த கூட்டத்தோட கைத்தட்டல் சத்தத்துல சந்தோஷம் தாங்காம பென்னியோட காதுகள் முழுவதுமா தட்டையா மடஞ்சிடுச்சு. என்ன ஒரு அற்புதமான வெற்றி! இப்போ நாம இந்த கதை விளக்கப்பதிவோட ஒரு அழகான கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இனிமையான ரகசிய மூலப்பொருள் மற்றும் நட்சத்திரங்களுக்கு கீழே பகிர்ந்து கொள்ளுதல். அன்னைக்கு ராத்திரி அந்த ஒளிரும் நட்சத்திரங்களுக்கு கீழே உட்காந்து எல்லாரும் கேக்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆந்த கூட தலைய கழுவிட்டு அந்த உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ எல்லாரும் அவனோட சீக்ரெட் ரெசிபி என்னன்னு கேட்டப்போ பென்னி இந்த 3 விஷயங்களை தான் சொன்னான். முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீங்க, தவறுகளிலிருந்து கத்துக்கோங்க, முக்கியமா உங்க தோல்விகளை பார்த்து சிரிக்க மறக்காதீங்க,
விடாமுயற்சியும் சிரிப்பும் தான் உலகத்தோட மிக இனிமையான மூலப்பொருட்கள் அப்படிங்கறத பென்னி நிரூபிச்சிட்டான். சோ அடுத்த தடவை உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை வரும்போது பென்னியோட அந்த ஆடின டேபிள ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க தவறுகளை நினைச்சு நீங்களே சத்தமா சிரிங்க. இப்போ உங்களுக்கான என்னுடைய இறுதி கேள்வி இதுதான். இன்னைக்கு நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ண போற அந்த கடினமான விஷயம் என்ன? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் பெண்ணிய போல பெரிய வெற்றியாளரா மாறுவீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி.